ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தை மாதம் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராசியை நேரடியாக ராசிநாதன் குரு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், உங்களுடைய 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் இருவருமே 2ஆம் இடத்துல பிருகமங்கல யோகம், புத ஆதித்ய யோகம், லட்சுமி நாராயண யோகத்துல 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், நல்லபடியாக இருக்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல குருநாதர், உங்களுடைய ராசிநாதனும் லக்னாதிபதியுமான குருநாதர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு தோராயமா ஒரு 20ஆம் தேதி அளவில் புதன் பகவானும் 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் ராகுவோடு சென்று அமரப்போகிறார்கள். இந்த கோச்சார் அமைப்புகள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எந்த குறையும் ஏற்படாது. கிருஷ்ண கிளியரான பலன், தெளிவான பலன். இறை அருள், குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தினுடைய கடாட்சம் இயல்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இருக்கிறது. ராசிநாதனும் தனகாரகருமான குரு நேரடியாக ராசியை பார்க்க 2ஆம் இடம் தனஸ்தானம் வலுவாக மங்கள யோகத்துல நிறைய யோக அமைப்புகளோடு அற்புதமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். எந்த வழிகளில் இருந்தாவது பணம் வந்து பையை நிரப்பும். உங்கள் தேவைக்கு ஏற்பட்ட பொருளாதாரம் எல்லாமே அவரவர் வயது வாழ்க்கைக்கு என்னென்ன பொருளாதார தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளும் அந்த நேரத்துல வந்து சேர்ந்து விடும். அந்த நேரத்தில் உதவிகள் கிடைத்துவிடும். தன பிராப்தி ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தனகார குரு ராசியை பார்க்க தனஸ்தானத்துல பிருகமங்கல யோகம் உட்பட எல்லா யோக அமைப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனஸ்தானத்துல லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட்டிருக்கிறது, புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது, பிருகமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். சரியாக புரிந்து கொள்ளலாம். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, அதாவது தொழில் பங்குதாரர்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே 7ஆம் இடம் சொல்லும். 7ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அதாவது நிறைய பேர் காதலில் விழப்போகிறீர்கள். ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு காதல்ல பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். காதல் கல்யாணமாக நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். சகோதரர்களை தேடி நீங்கள் சென்ற காலம் போய் சகோதரர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேடி வரப்போகிறார்கள், நட்பு பாராட்ட போகிறார்கள். சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. வருமானம் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்குள் செல்வதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். நல்ல குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் அப்படியே மீண்டு வர முடியும். அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப பொருளாதார நன்மைகள் ஏற்படும். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக புது முயற்சியை எடுக்கலாம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகலாம். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த மாதமாக இருக்கிறது. குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமில்லை. எந்தெந்த விடயங்கள் உஷாராக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வண்டி, வாகனம், வீடு வாசல்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். நிலையான சொத்துக்களை, பழைய நிலையான சொத்துக்களை விற்க வேண்டும் என்றால் இப்போது அவசரப்பட வேண்டாம். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ராசி லக்னத்தையுமே சனி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். நேரடியாக சமசப்தமமாக 180 டிகிரியில சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் உத்தியோக அடிப்படையில ஏனோ தானோ ஒன்று நடந்து விடக்கூடாது. உங்களுடைய உண்மையான உழைப்பை, உங்களுடைய இன்வால்மெண்ட்டை சரியாக காட்ட வேண்டும். அதாவது 10ஆம் இடத்தை நேரடியாக சனி பகவான் பார்க்கிற போது உத்தியோக அமைப்புல
தொழில் அமைப்புல வேண்டாம் வெறுப்பாக ஏனோ தானோ ஒன்று நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் செக் வைத்துக் கொண்டே இருப்பார் சனி பகவான். உண்மை நேர்மை ஒரு டிசிப்ளினை தொழில் அடிப்படையில் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் சனி பகவான். அதை மட்டும்தான் நீங்கள் இப்போது செய்ய வேண்டும். என்ன உத்தியோகம் செய்கிறீர்களோ, என்ன தொழில் செய்கிறீர்களோ, என்ன வேலை செய்கிறீர்களோ, உங்களை உண்மையாக ஈடுபடுத்தி மனப்பூர்வமாக நீங்கள் அதில் ஈடுபடுகிற போது சனி பகவானே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து விடுவார். சனி பகவான் ஒரு ஆதிபத்தியத்தில் நேரடியாக தலையிட்டு விட்டால் நீங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் முழு டிசிப்ளினை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகளில் ஏனோ தானோ ஒன்று நடந்து விடக்கூடாது. முன்னேற்றங்களை சனி பகவான் தடுத்து விடுவார். உண்மையாக நீங்கள் உழைக்கிற போது, உங்களை தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிற போது உண்மையான வளர்ச்சியையும் நல்ல வருமானத்தையும் சனி பகவானே உங்களுக்கு தந்து விடுவார். குரு பலம் இருக்கிறது, கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல இறையருள் கைகூடி வந்திருக்கிறது. 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. எப்போதுமே 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்களுடைய வருமானத்தை, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது அற்புதமான இடம். 2ஆம் இடம் அற்புதமாக மங்கள யோகத்தில் இருக்க 11ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன், வருமானத்துல ஒரு தடையும் இல்லை. நல்லபடியாக கை நிறைய வருமானம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தால் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கார ஜோதிட சொந்தங்கள், ராசிநாதன் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவனிற்கு எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் உண்மையான ஈடுபாட்டை, உண்மையான உழைப்பை தருகிற போது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையான வருமானத்தை நல்லபடியாக தரும். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத குழப்பம், 3வது மனிதர்களால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட்டு நல்ல அந்நியோன்யம் ஏற்படும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது சரியாக புரிந்து கொள்ளுங்கள், 7ஆம் இடத்துல இருக்கிற குரு ரிலேஷன்ஷிப்புக்கும், அதாவது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தி தருவார். உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில நட்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு சரியான காலம், சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 3ஆம் இடத்துல ராகு புது முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றி வாகை சூட வைப்பார். குறிப்பாக மாதத்தினுடைய பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அங்கே புதன், சுக்கிரன், குருவின் பார்வையும் இருக்க போகிறது. உண்மையில சொல்றேன், புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல 1ஆம் தேதி தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை, புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இந்த மாசத்தில், அதாவது 4ஆம் தேதியில வருகிற இந்த தை அமாவாசையில இந்த பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு நீங்களுடைய ஆன்மீக கடமைகளை செய்ய வேண்டும். பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல பித்ரு தோஷம் நீங்கினாலே தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிடும். 4ஆம் தேதி முன்னோர்களை வழிபட வேண்டும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரிய பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் கெட்டு போகக்கூடாது. ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. சூரியனை வணங்குவதற்கு அற்புதமான நாள் ரத சப்தமி. 11ஆம் தேதி சூரியனை வணங்க வேண்டும். பட்டம், பதவி, பெயர், புகழோடு நீங்கள் வாழ வேண்டுமா? உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குவது ரத சப்தமி அன்று விசேஷமாக நீங்கள் சூரியனை வணங்குகிற போது பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், பட்டம், பதவி எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 13ஆம் தேதி திருக்கார்த்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச நன்னாள்ல பெரும்பாலான யோகிகளும் பக்தர்களும் மகா சமாதி அடைவதற்கு உத்தராயண புண்ணிய காலத்துல தை மாசத்தில் வருகிற தைப்பூச நன்னாளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவருக்கு அற்புதமான திருவிழா கோலம் பூண்டிருக்குமே வடலூர்ல. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தைப்பூச நன்னாள்ல 18ஆம் தேதி, தை மாசம் 18ஆம் தேதி முருகப்பெருமானை வணங்கி எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 19ஆம் தேதி மகா ஸ்நானம் என்று சொல்வார்கள். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடி தீய கர்ம வினைகளை நீங்கள் கரைத்து கொள்ள முடியும். மாதம் முழுவதுமே ஆன்மீக விடயங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. பாக்கியாதிபதி, 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதி எல்லோருமே 2ஆம் இடத்துல யோக அமைப்புகள்ல தாராளமாக அமர்ந்திருக்கிறார்கள். பூர்வ புண்ணியம், பாக்கியம், தனஸ்தானம், லாபம் எல்லாமே செயல்பட காத்திருக்கிறது. ராசிய குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளோட கருணையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவனை வணங்கிவிட்டு, குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தை மாதத்திலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். புதிதான ஒரு வசந்த காலம் ஆரம்பம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள்ல உண்மையான ஈடுபாட்டை நீங்கள் கொடுக்கிற போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வருமானத்தை நல்லபடியாக தந்துவிடும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.